ஜெர்மனியின் சாம் மாவட்டத்தை சேர்ந்த 56 வயதுடைய பெண் ஒருவர் ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் சிக்கி 1,00,000 யூரோக்களுக்கும் அதிகமான பணத்தை இழந்துள்ளார். பிரபலமான நபர் ஒருவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி இணையத்தில் வெளியான கவர்ச்சிகரமான விளம்பரம் மூலம் இந்த மோசடி அரங்கேறியுள்ளது. அந்த விளம்பரத்தை பார்த்து தன் விவரங்களை பதிவு செய்த அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட போலி முதலீட்டு ஆலோசகர் முதலீடு செய்ய தூண்டியுள்ளார். போலி வர்த்தக தளத்தில் தனது லாபம் தொடர்ந்து அதிகரிப்பதாக நம்பிய அந்த பெண் பல்வேறு பரிவர்த்தனைகள் மூலம் 1,00,000 யூரோக்களுக்கு மேல் அனுப்பி வைத்துள்ளார். தான் ஈட்டிய லாபத்தை எடுக்க முயன்ற போது அது முடியாமல் போன பிறகே தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்து கடந்த வாரம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதுகுறித்து போலீசார் பொதுமக்களை எச்சரிப்பதோடு நம்பத்தகாத உயர் லாப வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். ஜூலை மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் இதுபோன்ற ஆன்லைன் முதலீட்டு மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். முன்னதாக ஜூன் மாதத்தில் சில முதியவர்களும் இதேபோல பெரிய தொகையை இழந்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபலங்களின் போலி வீடியோக்களை உருவாக்கி மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் இதுபோன்ற நம்பத்தகாத விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் தங்களது கடின உழைப்பில் ஈட்டிய பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்தகைய இணைய மோசடிகளிலிருந்து தப்பிக்க முதலீடு செய்வதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்ப்பதுடன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியமாகும்.